ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமனுடைய தி ராயல் பிரின்ஸ் லவ் மைட்ஸ்ன்னு பார்ட் 3டா. ஓகேவா? நம்ம பார்ட் 2 எப்படி என் பண்ணியிருப்போனாக்க, நம்ம டேங்க் அண்ட் ஜிமின் வந்து ஒருத்தர் பார்த்துருப்பாங்க. அதை நம்ம ஜிமின் டேங்கோட ஃபேஸை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. அப்படி விட்டுருப்போமா, அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ ஜிசங்க உயங்கும் சரிங்க ஒரு டேங்க் நாங்கள் போயிட்டு உங்களுக்கு உணவு எடுத்துகிட்டு வரோம் சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு டேங்க் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிசங்கும் உயங்கும் வெளில வர ஜிம் பார்க்குறாங்க. வாடா அண்ணா போயிட்டா நம்ம போய் பேசுவோம் சொல்லிட்டு 2 பேர் வராங்க. உள்ள வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. நன்றி சொல்கிறாங்க. நன்றி எதுக்கு அப்படி சொல்லிட்டு டேங்க் கேட்குறாங்க. ஓ அதுவா அன்னைக்கு சந்தையில் அப்படி சொல்லிட்டு ஜிமின் இப்போ டேங்கோட ரொம்ப கிட்ட போயிடுறாங்க. இப்போ யோன்சன் அப்படி தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் ரொம்ப கிட்ட நெருக்கமாக போயிட்டாங்க. நெருக்கமாக போய் பக்கத்தில் உட்காடுறாங்க. ஒரு கட்டில் மாதிரி இருக்கும். ஒரு கயிறு கட்டல் மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த கயிறு கட்டல் தான் டேங்க் எழுந்துச்சு உட்காந்துருப்பாங்க. ஒரு பக்கத்தில் போயிட்டு உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு இன்னும் டேங்கோட கையை மட்டும் தான் பிடிக்கல. அந்தளவுக்கு பக்கமாக நெருக்கமாக உட்காந்துட்டு அன்னைக்கு சந்தையில் நீங்கள் எப்படி சண்டை போட்டிங்க தெரியுமா? ஆமாம், நீங்கள் இதில் எங்கே கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு அப்படி இவ்வளோ வீரம் இருக்குது, வீரம் விவேகம் எவ்வளோ இருக்குது உங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம ஜிமின் டேங்க பார்த்து கேட்க, இப்போ டேங்க பார்க்குறாங்க. ஏற்கனவே ஒன்று சந்திச்சதால தான் 2 வருமான தூக்கத்தை இழந்துட்டேன். அது வரை இருப்பு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அது எனக்கு புரியுது. அது இருப்பு தாண்டி நான் ஒன்று சொல்லிட்டு, ஏன்னா முதல் தடவை இதே துடிப்பு வந்து எனக்கு கட்டுப்பாட்டை இழந்து துடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்துவார். தியானம்லாம் பண்ணுவார் இல்லையா? அப்போ அவங்க வந்துட்டு ஒரு மனசை வந்து ஒருநிலைப்படுத்த முடியும். ஆனால் இன்றைக்கி டேங்கோட இது துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு வேகமாக துடிச்சிட்ருக்கு. அப்போ அவருக்கு புரியுது இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஈர்ப்பு கிடையாது. ஈர்ப்பு தாண்டது ஒன்றுனாக்கா அது காதல் தான். அந்த காதல் எனக்கு இவன் மேலே தான் வந்திருக்கு சொல்லி டேங்க் நல்லா புரியுது. அவர் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த உணர்வு பிடிக்கவும் செய்யுது. ஏன்னு தெரியல, இது வரைக்கும் யார் மேலேயும் வராத ஒரு ஈர்ப்பு உன் மேலே எனக்கு வந்துச்சு. எனக்கு உங்கள்கிட்ட பேசுகிறது, நீ என்கிட்ட நடந்த பேசுகிறது, எனக்கு இதெல்லாம் எங்கேயோ பிடிச்சிருக்கு. இந்த உணர்வு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் அப்படி ஜிமினி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் சொல்லிட்டாங்க. கேளு அப்படி டேங் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின்னா உங்களோட பேர் என்ன அப்படி கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் என்னதான் ஒரு வீரராக இருந்தாலும் உங்களை வந்துட்டு வீரரேன்னு கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? உங்களுக்கு பேர் இருக்கும்ல, உங்கள் பேர் சொல்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினி கேட்க, இப்போ டேங்க் பார்க்குறாங்க. வி சொல்கிறாங்க. ஒற்றை இடத்துல ஒரு பேரா அப்படி சொல்லிட்டு ஜிமினி கேட்குறாங்க. இப்போ நினச்சிடும் அதானே ஒரு இடத்துல பேர் வைப்பாங்களா சொல்லிட்டு 2 பேர் கேட்குறாங்க. ஆமாம் என்னோட பெயர் வி சொல்கிறாங்க. வி கூப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கே சார் ஜிமினி சொல்கிறாங்க. அப்புறம் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க அந்த பயிற்சியெல்லாம் சொல்கிறாங்க. சின்ன வயசுல கற்றுக்கிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு ஜிம்மி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உங்களை மாதிரி நான் யாரையும் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இந்த கிங்டமில் நான் உங்களை மாதிரி யாரையும் பார்த்ததே கிடையாது அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பார்த்தது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கிங்லாம் சொல்கிறாங்க. அவங்களாம் விடுங்க, நான் அவங்கள பார்த்ததில்லை, அவங்கள பார்க்கவும் வேண்டாம். எனக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. டேங்க் ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிங்லாம் பிடிக்காதா சொல்லி கேட்குறாங்க. நான் அவங்கள பார்த்ததும் இல்லை, எனக்கு அவங்க வேண்டவும் வேண்டாம். எனக்கு உங்களை மாதிரி ஒரு வீரர் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கும் உங்களை மாதிரி ஒருத்தர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரையும் பார்த்து நம்ம டேங் தான் சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அவரே அறியாமல் சிரிச்சிடுறாரு. அவங்கள்ட்ட போய் பேசுது அப்படி இருக்குது. ஐயோ நீங்கள் சிரிக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் டேங்கை பார்த்தா நேருக்கு நேராக சொல்ல டேங்க் அது ஒரு மாதிரி ஆகிடுது. இது வரைக்கும் டேங் இந்த மாதிரிலாம் சிரிச்சதோ இல்லை இந்த அளவுக்கு இருந்ததே இல்லை. முதல் தடவை அவரே அறியாமல் கொஞ்சம் வெக்கமே அவருக்கு வருது. ஏன்னா முகத்துக்கு நேராக புகழ்ந்து பேசுறது வேறு யாரும் இப்படி பேச மாட்டாங்க. இந்த அளவுக்கு பக்கத்தில் பக்கத்தில் யாரும் போகக்கூட மாட்டாங்க. ஆனால் இப்போ இவ்வளோ நெருக்கமாக உட்காந்துருக்காரு. என்னை விட்டால் கையை மட்டும் தான் பிடிக்கல அந்த அளவுக்கு வந்து இப்போ டேங்கோட இதே துடிப்பேனாக்கா அது பாட்டு துடிச்சிட்டே தான் இருக்குது அதிகமாக ரொம்ப வேகமாக. நம்ம டேங்க் வந்து எல்லாத்தையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் மேலே வந்து காதல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா ஆமாம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆனால் அன்றைக்கி நீங்கள் சண்டை போடும்போது நான் உங்கள் கண்களை பார்த்தோம். அன்றைக்கி அந்த கண்கள் எப்படி தெரியுமா ரொம்ப கோவமாக ஒரு மாதிரி அப்படி தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி பார்க்குறப்போ அது வித்தியாசமாக இருக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங்க் பார்க்குறாங்க. அதுக்கு காரணமே நீ தானே அப்படி சொல்லிட்டு டேங்க் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் அன்றைக்கி நான் பயந்து போயிட்டேன். அதுவும் இந்த துணியெல்லாம் வச்சு மறைச்சி விட்டுருந்தீங்களா சொல்கிறாங்க. இப்போ டேங்க் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறேன்னா இன்றைக்கி முகத்தை வந்து முழுசாக பார்க்குறேன்னா ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் கண்களில் இன்றைக்கி வேறு மாதிரி தெரியுது. அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப கோவமாக தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி கோவம் இல்லாமல் ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருக்க மாதிரியே இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படி சொல்லிட்டேன். ஜிமின் டேக்கு நேராகவே அவர் பார்த்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் ஜிமினும் அப்புறம் அன்னைக்கு ஒருத்தர் எங்களை காப்பாற்றினாங்க. உங்களுக்கு பின்னாடி தான் அவர் வந்தார். அவர் எங்கே சொல்லிட்டு யோசிச்சுட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு புரியுது மெக்க தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என் கூட வரல சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அம்மா உங்களுக்கு எப்படி அடிப்படிச்சு எங்கே போனீங்க? அன்னைக்கு சந்தையில் சண்டை போட்ட மாதிரி நேற்று யார்ட்டையும் சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. இப்போ டேங்க் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நீங்கள் தனியாக சண்டை போட்டிங்க சொல்கிறாங்க. ஆமாம் டேங்க் சொல்கிறாங்க. பரவாயில்ல உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது போல் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேங்க் பார்க்குறாங்க. ஏன் உனக்குலாம் சண்டை
தெரியாதா சொல்கிறாங்க. சண்டையா? ஐயோ, எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு கத்தி கூட தூக்க தெரியாதே, நான் ஓடி போயிடுவேன், அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங்க் பார்க்குறாங்க, அவருக்கு வந்து சிரிப்பு தான் ஒரு ஜிமின் பேசுறத பார்க்கும்போது. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், நம்மளுக்கு எதுக்கு சண்டை, அதெல்லாம் வேணாம், நம்மளுக்கு எப்போ சமாதானம் தான் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங்கும் நம்ம யோனிச்சனும் வச்சு அதுதான் சொல்கிறாங்க. ஆமாம்மா, நாங்கள் சண்டைக்கெல்லாம் போக மாட்டோம், எங்கள் அம்மாவுக்குள்ள தெரிஞ்சு எங்களை அடிச்சு கொண்டு போட்டுருவாங்க அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கும்? ஆமாம், நாங்களே எங்கன்னா இந்த கிங்டம் விட்டு வெளில போகணும்னு நினச்சோம், அவ்வளோதான், எங்களை வந்து கொண்டே போட்டுருவாங்க எங்கள் அப்பா அம்மா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை இல்லை, என் அம்மா ரொம்ப அன்பானவங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த கிங்டம் தான் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பாதுகாப்புன்னு சொல்லிட்டு கிங்டம் விட்டு வெளில போனாக்கா எனக்கு வந்துட்டு ஆபத்துன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டேங்க் பார்க்குறாங்க. எதுக்காக நீ கிங்டம் விட்டு வெளில போனால் ஆபத்துன்னு சொல்கிறாங்க. அதில் எனக்கு தெரியாது, அம்மா சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும், அம்மா சொன்னால் சரியானதாக இருக்கும், அதனால் அவங்கள எடுத்து நான் பேச மாட்டா சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டேங்க் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துருக்காங்க. அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறோம், நீங்கள் இந்த உலகத்தை சுற்றி பார்த்துருப்பீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேங்க் பார்க்குறாங்க. உலகத்தையேவா? ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே, நீங்கள் அந்த குதிரையில் வரதை பார்க்கவே தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் உலகத்தை சுற்றி பார்த்துருப்பீங்க அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. டேங்க் பார்க்குறாங்க. நான் அந்த உலகத்தில் சுற்றி பார்த்துற சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அப்போ மற்ற கிங்டம்லாம் போயிருப்பீங்களா அப்படி கேட்குறாங்க. போயிருக்கான்னு சொல்லி டேங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிசங் ஊயம் வந்து பார்க்குறாங்க. என்னடா இது, இவன் இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டார், இவர் எப்படி இவங்க இந்த பசங்க அப்படி கேட்குறாங்க. அவரும் கொஞ்சம் கூட சலிக்காமல் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் யாராவது பேசுனாங்கனாக்கா ஓங்கி வச்சிருவாரே சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிசங் ஊயமுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா உண்மையாக பிரின்ஸ் டேங்க் தானே, நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே, இவரு நான் பார்த்துருக்கேன் ஒரு தடவை, அவர் எப்படி பேசுவார் சொல்லிட்டு அவங்க அரண்மனையில் உள்ளவங்கள்ட்ட எப்படி பேசுவார், அவர் பாசமாக தான் இருப்பார், ஆனால் அதுக்காக இந்த அளவுக்குலாம் ரொம்ப அன்பாக ரொம்ப சாதுவாக பேச மாட்டாரே, இன்றைக்கி என்ன இந்த அளவுக்கு அவர் சாதுவாக பேசுகிறாரு, அவருடைய குரல் வந்து ரொம்ப வந்துட்டு ரொம்ப சாந்தமாக இருக்குது, இப்படிலாம் இருக்காது, ரொம்ப கணீர்னு ஒரு மாதிரி பேசுவாரே சொல்லிட்டு நம்ம ஊழியம் கொஞ்சம் சங்க பார்க்குறாங்க. இல்லைடா, அவங்க 2 பேரும் சின்ன பசங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டேங்க் பற்றி எதுவும் தெரியாதுல்ல, அதனால தான் அவங்க பேசுறதுக்கு அவர் பதில் சொல்கிறாங்க. அப்படியே ஆனால் முதல் தடவை நான் பார்க்குறேன், இவர மாதிரி ஒரு பிரின்ஸ் உண்மையாகவே இல்லை சொல்கிறாங்க. உண்மையாகவே மக்கள் மட்டுமே நேசிக்கிற ஒரு பிரின்ஸ் வந்துட்டு யாருமே கிடையாது, ரொம்ப நேர்மையாக ரொம்ப எப்படின்னாக்கா அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படி சொல்கிறாங்க. உண்மை தான் சொல்லிட்டு இப்போ வாங்க உணவு ஆர்டர் போக சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. இங்கே பாரு ஜிமின் யோன்சன் சொல்கிறாங்க. அண்ணா சொல்லிட்டு எழுந்திருக்காங்க 2 பேரும். நீங்கள் கொஞ்சம் வெளில போங்க அவங்க சாப்பிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறங்க. அம்மா இது என்ன இத்தனை வகையான வச்சுருக்கீங்க சொல்கிறாங்க. உணவு சொல்கிறாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு எத்தனை முறை வந்திருக்கேன், ஒரு முறையாவது எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிசங்க்கு என்ன சொல்ல தெரியல, ஏன்னா அவருக்கு பிரின்ஸ் இல்லையா, அவருக்கு வந்துட்டு எல்லா உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே எடுத்து வந்திருப்பாங்க. அப்படி இல்லை ஜிமின், அவருக்கு வந்து அடிபட்டிருக்கு இல்லையா சொல்கிறாங்க. ஓ, அப்போ அடிபட்டால் காயப்பட்டதான் இந்த மாதிரி உணவுலாம் கிடைக்குமோ ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது ஜிசங் பார்க்குறாங்க. ஐயோ உங்கள் பாரு, நீ எதுவும் காயத்தில் ஏற்படுத்திக்காத, நான் உனக்கு இந்த மாதிரிலாம் தரேன் கண்டிப்பாக, ஒரு இன்னொரு நாள் அவன் கண்டிப்பாக இதே மாதிரி உணவு தரேன், இப்போதைக்கு அவர் சாப்பிட்டு சரியாக சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி சொல்லிட்டு யோனிச்சுனா வா நம்ம போகலாம் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க வி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிசங் ஓய்வு பார்க்குறாங்க. வியா சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. டேங்க் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன், இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு பூக்கெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா எனக்கு வந்து கொஞ்சம் ஓய்வு நேரம் இருக்கும், அந்த ஓய்வு நேரத்தில் நான் வந்து உங்களை பார்க்குறேன் சரியா, நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துக்கோங்க, அப்போ தான் காயம் ஆறும் அது ஜிமின் சொல்கிறாங்க. டேங்க்கு ஜிமினை பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே அவருக்கு வந்ததில்லை. அவர் பேசுகிறது இது வரைக்கும் யாரும் அந்தளவுக்கு ரசித்தது கிடையாது. அவர் ரசித்து பார்க்குறாங்க. ரொம்பவே பிடிச்சிருக்கு இவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது, பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணுன்ற அளவுக்கு இருக்குது, ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ யோனிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் நாங்கள் அப்புறமா வரோம், நீங்கள் சாப்பிடுங்க நல்லா சொல்லிட்டு ஜிமின் சொல்லவும் ஜிசங் பார்க்குறாங்க. சரி நீங்கள் 2 பேரும் போயிட்டு பூக்கள் போகிறீங்க போங்க, நான் வரேன் சொல்கிறாங்க. இப்போது சரி என்ன நாங்கள் போகிறோம் நாங்கள் போயிட்டு வரோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங்கும் சரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் வெளில போனதும் ஜிசங் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க. இல்லை எந்த பிரச்சனை இல்லை சொல்லிட்டு டேங்க் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிசங் தான் நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிட்டு உணவு எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம டேங்கும் அதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க, நீங்கள் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் மருந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, தூக்கம் வரும், நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க, நைட் இரவு வந்து நீங்கள் போயிடலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்ம டேங்க் அங்கே படுத்திருக்காங்க. அவர் படுத்தாலுமே அவர் கண்ணுக்கு முன்னாடி ஜிம்னோட உருவம் தான் வருது. நேற்றாவது மயக்கத்தில் தான் அவர் தூங்கியிருப்பார், அது அடிபட்டிருக்கும், அவர் மயங்கிறது தான் தூங்கியிருப்பார், இன்றைக்கி வந்து தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன்னா ஜிம் பக்கத்தில் வந்து பேசினது இப்படி கூப்பிட்டது அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, வணக்கம் இந்த பிரின்ஸு இளவரசர் மேலாம் வந்து பிரின்ஸு அப்புறம் கிங் மேலாம் வந்து ஓ, உனக்கு ஒரு வீரனை தான் பிடிக்குமோ, தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம டேங்க் தான் ஜிம்மை பற்றி யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம டேங்க் யோசிக்கிறாங்க. நீ வந்துட்டு ஏன் வந்து கிங்டம் விட்டு வெளில போகக்கூடாது, கிங்டம் விட்டு வெளில போனால் உனக்கு ஆபத்தா, என்ன ஆபத்து வந்துட்டு போகுது, நீ ஒரு சாதாரண மெய்டோட பையன், 2வது ஒரு குடியில் வசிக்கிற ஒரு பையன், உனக்கு என்ன ஆபத்து வந்துட்டு போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம டேங்க் யோசிக்கிறாங்க. இல்லை உனக்கு பின்னாடி எதனா கதை இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம டேங்க் ஜிம்மை பற்றி இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நினைக்கிறாங்க. சரி என்ன உன் பின்னாடி என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம், எனக்கு அது பற்றி கவலையே இல்லை, இது வரைக்கும் நான் உண்மையில வச்சுக்கிட்டு ஒரு ஈர்ப்புன்னு நினச்சிருந்தேன், எனக்கு உண்மையில ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பாக தான்
தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி அது காதலில் உறுதிப்படுத்திக்கிட்டேன். எனக்கு நான் உனக்கு என்ன அறியாமல் என் கண்களோட ரசிக்குது. இது வரைக்கும் எனக்கு கடமைகளை தவிர எதையும் நான் வந்துட்டு கவனம் செலுத்துனதே இல்லை. முதல் தடவையாக ஒன்று தான் நான் அவ்வளோ நேரம் பார்த்துருக்கேன். எனக்கே தெரியும் என்னோட இதய துடிப்பு வந்து ரொம்ப அதிக வேகமாக இருந்துச்சு. இது வரைக்கும் என்னோட இதய துடிப்பு வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. என் கட்டுப்பாட்டை இழந்து வந்து துடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நான் உண்மையை வச்சுருக்க காதல் தான். எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் சொல்லிட்டாங்க. எனக்கு இது காதல் பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த 2 வாரமாக தூங்க விடாமல் பண்ணிட்டேன். உன்னோட சிரிப்பில், உன்னோட அந்த வெகுளித்தனமான பேச்சில் மாயக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க் தான் ஜிவனை பற்றி யோசிக்கிறாங்க. உன் மேலே ஒத்துக்கிறேன், நான் உன் மேலே காதலில் விழுந்துட்டேன் சரியா? நீயும் இதே மாதிரி எனக்கு காதலிச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் என்னோட அரண்மனை விதியெல்லாம் மாற்றி உன்னை நான் வந்துட்டு என்னோட மனைவி ஆக்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காதல் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த உணர்வு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் ஏற்படாத உணர்வு. இது வரைக்கும் கடமைகளுக்காக மட்டுமே நான் வாழ்ந்துருக்கேன். கடமைகளுக்காகவும் என்னோட அரண்மனைக்காகவும் என்னோட அம்மா இவங்களுக்காக மட்டும் தான் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கேன் தவிர எனக்குன்னு ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்ததே இல்லை. அதனால் முதல் முறையாக எனக்கான ஒரு முடிவுனா அது நீயாக தான் இருப்பேன். எனக்கான ஒரு சந்தோஷம்னா அது நீயாக இருப்பேன். எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு. நான் உண்மையில காதல் விழுந்திருக்கேன் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதே ஒரு காதல் உனக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க் தோணுது. நீ என்னை வந்து பார்க்குறது எப்படின்னாக்கா ஒரு வீரன்னு பார்க்குற, நான் அழகாக இருக்குன்னு கூட சொல்கிறேன். என்னை முகத்துக்கு நேரம் புகழ்ந்து பேசுகிறேன். எல்லாமே ஓகே தான். ஆனால் காதல் என் மேலே வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் நினைக்கிறாங்க. எனக்கும் இந்த காதல் அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன்னா எல்லாரும் சொல்லியிருக்காங்க காதல் அழகானதுன்னு சொல்லிட்டு முதல் தடவை எனக்கு அந்த உணர்வு வந்திருக்கு. நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் நினச்சிட்டு இருக்காங்க. 2 வாரமாக தூங்க விடாமல் தூக்கத்துக்கு எடுத்தவனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க் தான் அப்படி படுக்கிறாங்க. திரும்ப தூங்கலாம் சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் சிம்ரனுக்கு பேசுனது ரொம்ப பக்கத்தில் வந்தாலும் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. ஐயோ சொல்லிட்டு அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டேங்க் ஜிமின் நினச்சிட்டு இருக்கு. அப்படி ஜிமின் சைடு பார்த்தோம்னா ஜிமின் ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே பூக்கள் பறிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் நண்பன் அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு கேட்குறாங்க. அதுவா நான் அன்றைக்கி நினச்சேன் என்னடா அவர் கண்ணி இவ்வளோ அழகாக இருக்கே, அவர் எப்படி இருப்பான்னு பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனால் என்ன பார்க்க முடியாமல் போயிட்டு இன்றைக்கி பாரு பார்த்துட்டோம்னா சொல்கிறாங்க. அவர் பார்த்துட்டா ஒரு சந்தோஷமாகவும் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகமும் சொல்கிறாங்க. இல்லை என் அம்மா சொல்லுவாங்களே எனக்கு ராஜகுமார் வருவாங்க குதிரை தூக்கிட்டு போவானே. ஆமாம் சொல்கிறாங்க. அது வீ மாதிரி இருக்குமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் யோசிச்சு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. அடிச்சவங்க பாரு என்ன சொல்கிறேன்னாக்கா அது வீ மாதிரி இருக்குமா அப்படி சொல்லி கேட்குறேன்னு சொல்கிறாங்க. இல்லை தெரியலடாங்க பாரு அவர் அரண்மனை வேலை பார்க்குறவர் அம்மா சொல்லியிருக்காங்களே அரண்மனை வேலை பார்க்குறவங்க கூட திருமணம் பண்ணி கூட சொல்லிட்டு. ஆமாம் அது கரெக்டு தான் சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. நான் கூட அவர் திருமணம் பண்ணிக்க போகிறதில்ல, நான் சொன்னது அவர் மாதிரி இருப்பாரான்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. அதை விட பெட்டராக கூட இருக்கலாம் சொல்கிறாங்க. அதை விட அவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் இருக்காது. எனக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு அழகாக நான் பார்த்ததே இல்லை, இப்படி ஒருத்தர் நான் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையில் சொல்கிறாங்க. நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்கிறாங்க. ஆமாம்லாம் சொல்கிறாங்க. நம்மளுக்குலாம் இந்த அளவுக்கு ஆசைப்படக்கூடாது, நம்மளுக்கு தகுதிக்கு ஏற்ற போது ஆசைப்படணும் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. ஏன் உனக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்க யோசிச்சு ஜிமினோட முகத்தை அப்படியே ஒரு மாதிரி கைகளை வச்சு அப்படி பிடிச்சி வச்சு கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு உனக்கு என்ன குறைச்சல் பாரு, நீ வானத்துலேருந்து இறங்க வந்து தேவதை மாதிரி இருக்கா சரியா சொல்கிறாங்க. நீ எதனால் ஆசைப்படலாம் சொல்கிறாங்க. இல்லை நம்மளுக்கு ஒரு தகுதி இருக்குது சரியா, நமக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒழிஞ்சிட்டு பார்க்குறாங்க. நீ சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் உனக்கு இருக்கிற அழகுக்கு இந்த உலகத்தையும் வாங்கிக்கலாம் விளக்கு வாங்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே நான் அவ்வளோ அழகாக இருக்கேன் நான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் ஒரு நண்பனுக்காக சொல்கிறேன் அப்படி ஒன்றும் அழகு இல்லை ஜிம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. உன் மனசும் சரி உன்னோட முகமும் சரி அவ்வளோ அழகு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்க. எனக்கு வந்து உலகத்தை சிறந்தவனா அது நீ மட்டும்தான், சிறந்த அழகு சிறந்த நண்பன் சிறந்த நல்ல பையனாக்கு அது நீ மட்டும்தான் சொல்லி ஜிம் எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும். அப்போ எனக்கு நீ தான் சொல்லிட்டு ஜிம் யோசிச்சோட முகத்தை அதே மாதிரி கை வச்சு பேசிட்டு இருக்க. இப்போ நம்ம ஜிசங்க போய் இவங்க பார்க்குறாங்க. டே என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. அண்ணா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க 2 பேரும் அப்படி கேட்குறாங்க. நாங்கள் எங்களோட அன்பை பகிர்ந்துக்கிறோம் சொல்கிறாங்க. சரி போதும் போங்க போய்ட்டு வேலையை பாருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு திரும்பவும் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே எனக்கு இரவு ஆகுதுரா. ஜிம்னு பார்த்தா அந்த குடிலுக்கு போகவே திரும்ப அவர் வந்துட்டு அவங்க அம்மா வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க அம்மா கூட தான் இருக்காரு. அவங்க அம்மா கிட்ட நிறைய பேசுகிறாங்க. அம்மாவும் ஜிம்முக்கு நிறைய பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேங்க வந்துட்டு கிளம்புறாங்க. சரி நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிசங்க ஊயங்கும் நாங்கள் வேணா உங்களுக்கு துணைக்கு வர 6 மணி வரைக்கும் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் எனக்கு அப்போதானுக்கு நன்றி அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறாங்க சொல்லுங்கள் நான் இங்கே வந்துட்டு என்னை வந்து பிரின்ஸ்னு சொல்லாதேன்னு சொல்கிறாங்க. இல்லை யாருக்குமே தெரியாது நீங்கள் இருந்தது சொல்கிறாங்க. இல்லை உங்கள் கூட இருந்தால் ஜிமினுக்கு கவனிச்சுட்டு கேட்குறீங்களா அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க பிரின்ஸ்னு தெரிய வேணாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை தெரிய வேணாம் சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்மகிட்ட அங்கே தெரியுமா குதிரையில் ஏறி உட்காந்துடுறாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் நன்றி சொல்லிட்டு அவங்க கூட போயிடுறாங்க. ஜிசங்க பார்க்குற நல்ல வேலை யாரும் பார்க்கட்டா வாடா சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஜிம் அம்மாக்கு சொல்கிறாங்க. ஜிமின்பா சொல்கிறாங்க. என்னம்மா நாளைக்கு நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது நாளைக்கு கிங்குக்கும் ஹைனஸ்க்கும் திரும்ப நாள் விழாப்பா, அதனால் அங்கே தான் இருக்க மாதிரி இருக்கும், நீ பத்திரமா இருந்துக்கிறியா சொல்கிறாங்க. நான் எந்தப்பா நான் செம்மதா இருந்தப்பா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா நான் மட்டும் கேட்கணும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுவீங்கல்ல நான் அந்த கிங்டம் மட்டும் வெளில போனால் எனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. அது ஏம்மா அப்படி கேட்குறாங்க.
சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மாவுக்கு ஒரு மாதிரி இப்போ எதுக்கு நீ அதை கேட்குறா சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் சொல்லுங்களேன், எனக்கு நான் ஒரு சாதாரண நம்ம பையன் தானே, நான் வந்துட்டு ஒரு சாதாரண பையன் தானே, உங்களோட பையன், அதாவது நம்மளே வந்துட்டு ஒரு ஏழை தானே, நமக்கு யாருமே இல்லை, நீங்களே அரண்மனை வேலை பார்க்குறீங்க, நாங்கள் நம்ம குடியில் வசிக்கிறோம், அப்படி இருக்கும்போது நான் எனக்கு என்னம்மா ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு நம்ம ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்ல அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. அது என்னன்னாப்பா, இங்கே மட்டும்தான்ப்பா நம்ம ஏழைகளை கூட மனுஷங்களாக மதிப்பாங்க, மற்ற கிங்டம் இருக்குல்ல சொல்கிறாங்க, அங்கெல்லாம் அடிமை மாதிரி நடத்துவாங்க சொல்கிறாங்க. அடிமையா அப்படின்னா சொல்கிறாங்க. இப்போ நீ சுதந்திரமாக வெளில போகிறல, உனக்கு பிடிச்சதான் பண்ணுறல, ஆமாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இது பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது மட்டுமே செய்யணும், அவங்க சொல்கிறது மட்டுமே நடந்துக்கணும். அப்புறம் சில நேரங்களில் வந்துட்டு அரண்மனை விட்டு வெளியே போக முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் நடக்குமாம்மா சொல்கிறாங்க. நடக்குதுப்பா, அப்படிலாம் இருக்குது, அதனால தான்ப்பா நாங்களாம் போகலான்னு சொன்னேன். ஓகேவா, கிங்டம் விட்டு வெளியே போனாக்கா உனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நான் இதுக்காக சொன்னேன். அவங்க வந்து மக்கள் வந்து அடிமைகளாக வச்சுப்பாங்க, இங்கே மட்டும்தான் சுதந்திரமாக விடுவாங்க. இங்கே உள்ள கிங்கு ஹைனஸ் அப்புறம் பிரின்ஸ் எல்லாருமே மக்கள் வந்துட்டு மனுஷங்களாக மதிப்பாங்க, அன்பாக பார்த்துப்பாங்க, அவங்க யாரையும் கட்டாயப்படுத்தி வேலை செய்ய சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அம்மா சொல்ல. அப்படியேம்மா அதான் காரணமும் வேலை படம் ரொம்ப ஆபத்து சொல்கிறாங்க. அச்சோ நான் இந்த உலகத்தை சுற்றி பார்க்கலாம்னு நினச்சமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க, இந்த உலகத்தானே சுற்றி பார்க்க வேணாம் ஓகேவா, நீ இந்த கிங்டமுக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக சந்தோஷமாக இருந்த மட்டும் போதும் சரியா சொல்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானது தான், ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு இந்த குறைச்சல் இல்லை சரியா சொல்கிறாங்க. எந்த ஆபத்தும் இல்லை அப்படி ஜிம்ல அம்மா சொல்லவும் ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொன்னால் எதாவது கரெக்டாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. அவ்வளோதான் தங்கும், சரி அதை புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. சரி அம்மா சொல்கிறாங்க. நான் இருந்தாலும் இல்லாட்டியும் நீ கிங்டம் மட்டும் விட போகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. சாக்காம் கண்டிப்பாக நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. இது போதும் எனக்கு சொல்லிட்டு ஜிம்ல அம்மா தான் ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்து கீழே குடிஞ்சா ஏதோ அவங்க அம்மா கொடுத்த ஏதோ வேலையை பார்த்துட்டு இருக்காரு, சமையலுக்கு ஏதோ உதவி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஜிம்ல அம்மா நினைக்கிறாங்க, நீ மட்டும் கிங்டம் மட்டும் வெளில போனால் அவ்வளோ அவனுக்கு ஆபத்து இருக்கு, வேணாம் நீ எனக்கு உயிரோடு இருக்கணும், அது மட்டும் தான் சரியா. நீ வந்துட்டு வசதியாக வாழலாம் எதுவுமே இல்லை, நீ வந்துட்டு ஒரு பிரின்ஸாக இருக்க தேவையில்லை, நீ வந்துட்டு இப்படி அந்த மேடோட சன்னா மட்டும் இருந்தால் போதும் சரியா, நீ உயிரோடு இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும், வேறு எதுவுமே அவங்க சந்தோஷம் தான். ஏன் சந்தோஷம், நீ பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தான் இந்த கிங்டம் கூட்டிகிட்டு வந்தேன், ஏன்னா இந்த கிங்டமும் அந்த கிங்டமும் எதிரி நாட்டு எதிரி மாதிரி சரியா, அதனால தான் அவங்க இந்த பக்கம் எல்லை கூட வர மாட்டாங்க, இவங்களும் அந்த பக்கம் எல்லை கூட போக மாட்டாங்க, அதனால தான் நீங்கள் கூப்பிட்டு வந்தேன், நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கேன், உனக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் ஆபத்து வர நான் விட மாட்டேன் சரியா, நீ சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா ஜிம்னே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் தான் இப்போ தான் நிமிந்து பார்க்குறாங்க. அம்மா என்னாச்சு என்னையும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. அதுவா என் பையன் ரொம்ப அழகாக இருக்கானே அதான் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியா நான் அழகாக இருக்கேன் நான் சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு, உனக்கு என்ன குறைச்சல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அம்மா சொல்ல. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் அழகாக இருக்கீங்களா, அதை நான் அழகாக இருக்கேன் சொல்கிறாங்க. இல்லை நீ வந்துட்டு ஒரு பிரின்ஸ் அப்படி சொல்கிறாங்க, ஒரு ஏஞ்சல் அப்படி சொல்கிறாங்க. பிரின்ஸாக சொல்கிறாங்க, அதாவது ஏஞ்சல் மாதிரி ஓகேவா, அதுதான் அப்படி சொன்னால் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு பிரின்ஸ்லாம் வேண்டாம், ஏஞ்சல்லாம் வேண்டாம், நான் சாதாரணமான உங்களோட பையன் மட்டும் இருக்கா அது போதும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மாவும் கொஞ்சிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க ஜிம்னா. இப்போ ஜிம்ல அம்மா ஜிம்மு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு அப்படின்னாக்கா அவருடைய நெஞ்சுக்கு அந்த கழுத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மச்சம் ஒன்று இருக்கும். அந்த மச்சம்னாக்கா அது சாதாரண மச்சமாக இருக்காது, அது வந்து ஒரு டிசைன் பண்ணி இருக்கும், அது பிறப்பு மச்சம்னு சொல்லுவாங்க. அது பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இங்கே பாருப்பா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, நீ வந்துட்டு இந்த மாதிரி உடையெல்லாம் போடாது இனிமேல் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இது வந்துட்டு இரவு போடுறது தானே சொல்கிறாங்க. இல்லை இதுமாதிரி போடக்கூடாது ஓகேவா, நீ வந்துட்டு கழுத்து வரைக்கும் மறைக்கிற மாதிரி ஒரு உடையை தான் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமே சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது சரி, அந்த மாதிரி போட்டுக்கணும், அதுதான் வந்துட்டு சேஃபானது சொல்கிறாங்க. அப்படியே உடையில கூட பாதுகாப்பான உடை போடணுமா, ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரியம்மா இனிமேல் இந்த மாதிரி போட மாட்டேன் சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. அதை வந்துட்டு பார்க்கக்கூடாது யாரும் சொல்லிட்டு ஜிம்ல அம்மா நினைக்கிறாங்க. இங்கே உள்ளவங்களாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, இருந்தாலும் அது வந்து தெரியக்கூடாது அப்படி சொல்லிட்டு எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை யாராவது பார்த்தாங்க, அந்த அரண்மனையில் உள்ளவங்க பார்த்தாங்களோ இல்லை வேறு யாராவது பார்த்தாங்களோ கண்டிப்பாக ஆபத்து இருக்கும்னு சொல்லிட்டு ஜிம்ல அம்மா ஜிம்னே பார்த்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுதுரா. இந்த பக்கம் நம்ம டேங்க் அவங்க அறையில் இருக்காங்க, நம்ம டேங்க் வெளில இருந்தாங்கன்றது யாருக்கும் தெரியவே இல்லை, ஏன்னா அவர் பறிச்சு கொடுத்துருந்ததா எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ மெக்கு வராங்க. டேங்க் சொல்கிறாங்க சொல்லி மெக்கு சொல்லிட்டாங்க. உனக்கு இப்போ சொல்கிறாங்க எனக்கு சரியாயிட்டு சொல்கிறாங்க. நீ எங்கே போயிருந்தா அப்படி கேட்குறாங்க. நான் ஒரு குடியில் பக்கம் சொல்கிறாங்க. குடியில சொல்கிறாங்க. அம்மா நம்ம இங்கே தான் நம்ம கிங்டமில் இருக்க ஒரு குடிலுக்கு தான் என்னை ஒருத்தன் கூட்டிகிட்டு போயிட்டு நான் கொஞ்சம் என்னை வந்து காப்பாற்றி கூட்டு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. காப்பாற்றுறாங்களா அப்படியே தான் சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. பார்த்து அவருக்கு பயம் வந்துட்டு டேங்க் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எத்தனையோ காயங்கள் வந்துருக்கு சொல்கிறாங்க. நல்ல வேலை பயிற்சி கொடுத்து காப்பாற்றியாச்சு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இங்கே நம்மளுக்கு நடந்து சொல்லிட்டு யாருக்கும் தெரியக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை தெரியாது நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஏன் சரி டேங்க் நான் அவரோட கேட்கணும்னு சொல்கிறாங்க. நீ இப்போலாம் உனக்கு கொஞ்சம் மாற்றமாக இருக்கு, என்ன காரணம் சொல்கிறாங்க. நான் என்ன மாற்றமாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை நீ முன்னாடி இப்படி பேச மாட்டேன், உன்னோட குரலே வந்து மாதிரி ரொம்ப கணியன்னு வேறு மாதிரி இருக்கும், இப்போ நீ வேறு மாதிரி இருக்க, நீ சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி அங்கே விழாலாம் ரெடி ஆகிட்டா சொல்கிறாங்க. எல்லாமே ஏற்பட்டது சிறப்பாக நடந்திருக்கு, நம்பிச்சிருக்காங்க எல்லாமே பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் கிங்கோ ஹைனஸ் கூட ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நான் கேட்டேன் அது எங்கே சொல்கிறாங்க. இந்த அப்படி கொடுக்குறாங்க. இப்போ அதில் ஒரு மரப்பெட்டியெல்லாம் செஞ்ச ஒரு நகை பாக்ஸ், அந்த ஜுவல் பாக்ஸ் இருக்குல்லையே அதுதான் இருக்குது. இதை வந்துட்டு இதை நீ பண்ண சொன்னேன். ஆமாம் சொல்கிறாங்க. நான் சொன்ன டிசைன் ஆமாம் அதே தான் சொல்கிறாங்க. சரி கிளம்பலாமா சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே கிளம்பி வந்துருக்காங்க. எங்கள் அவ்வளோ அழகாக பிரின்ஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. பின்னாடி மெக்க வராங்க. ஜிம்
டேங்க் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஒரு குதிரை வண்டி காமிக்கிறாங்க. இந்த டேங்க் என்ன நினச்சிருக்கான்னு தெரியல மனசா சொல்கிறாங்க. ஏன் ஜங்குக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க. இல்லைக்கா நீ பார்க்குறியா அவன் கொஞ்ச நாள் நம்மகிட்ட பேசுறதே இல்லை சொல்கிறாங்க. அவங்க நேரம் இருந்திருக்காது சொல்கிறாங்க. நேரம் இருந்திருக்காது அப்படிலாம் இல்லை, அவன் பேசவே மாட்டான், கொஞ்ச நாளாக வந்துட்டு நம்மளை கண்டுக்கிறதே கிடையாது சொல்கிறாங்க. சரி விட்டு அங்கே போய் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ கூட அவன் அழைப்பு கொடுக்கவே தெரியுமா சொல்கிறாங்க. அப்புறம் நம்பிச்சிருவாங்க தான் கொடுத்தாங்க. நம்பிச்சிருவாங்க அப்பாவுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. அப்பா என்ன போக சொன்னார், அதனால வந்தேன். அவன் நண்பன்ற முறையில் அவன் கொடுக்கவே இல்லை, அழைப்பு கொடுக்கவே இல்லை சொல்கிறாங்க. சரி இப்போ விட்டு அங்கே போய் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. வணக்கம் வரல அவன் மேலே சொல்கிறாங்க. இல்லை டேங்க் எதனா பண்ணால் கண்டிப்பாக காரணம் இருக்கும் சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. காயும் ஜங்குக்கு தான் பேசிட்டு வந்துருக்காங்க. சரி வா சொல்லிட்டு இப்போ ஒவ்வொருத்தவங்களும் வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேற ஒரு அரண்மனையிலேருந்து பிரின்சஸ் அதுக்கப்புறம் கிங் ஹைனஸ் அவங்களும் அன்பளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. வாழ்த்து சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழாவுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. அழைப்பு கொடுத்த எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இந்த அப்படி ஒரு அறையை பார்த்தா 2 பேரும் ரொம்ப அழகாக வந்துட்டு ரெடி இருக்காங்க. ஒன்று வந்துட்டு நம்ம டேங்கோட அப்பா, இன்னும் அம்மா கிங் அண்ட் ஹைனஸ் தான். பதறிக்கு நம்பிச்சிடும் நம்ம டேங்க வராங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிட்டு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்ல அவங்க 2 பேரும் சந்தோஷமா நன்றி அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் போயிட்டு அவங்களோட அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. என்னப்பா ஜின்னு இல்லாமல் நீ ஆசீர்வாதம் வாங்குற அப்படி சொல்லிட்டு நம்ம டேங்கோட அம்மா கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. அம்மா வந்துட்டு கொஞ்சம் வேலையாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்படியே வந்து வாங்குங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்புறமா நான் என்னோட குழந்தைங்க என்னோட ஜின்னு 4 பேர் சேர்ந்து வாங்கிக்கிறோம். இப்போதைக்கு நானும் என் தம்பி மட்டும் தான் வாங்குறோம் சொல்லிட்டு 2 பேரும் வாங்கிக்கிறாங்க. சார் சந்தோஷமா இருங்க. எங்கள் பாரு டேங் அடுத்த முறை எங்கள் திரும்ப நாளப்போ நீ வந்துட்டு ஒரு மனைவி கூட தான் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் சரியா சொல்கிறாங்க. வாழ்த்து சொல்கிறதும் அவங்க கூட தான் சொல்லணும், ஆசீர்வாதம் வாங்குறது அப்படி தான் வாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாம்மா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு அவருக்கு அப்போ ஜிம்னோட ஞாபகம் தான் வருது. கண்டிப்பாக அப்படி சொல்கிற மனசு நினச்சிக்கிட்டு அம்மா இந்தாங்க என்னோட ஒரு சின்ன அன்பளிப்பு சொல்லிட்டாங்க. எதுக்குப்பா இதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை வாங்கிக்கோங்க சொல்லிட்டு இப்போ நம்ம டைம் கொடுக்குறாங்க. அவங்க அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. 2 பேரும் பார்க்குறாங்க. ஒரு விலை உயர்ந்த ஒரு எப்படினாக்கா அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கையில் போகிற ஒரு காப்பு மாதிரியும் அவங்க அம்மாவுக்கு அதே மாதிரி இந்த கையில் போகிற ஒரு வளையல் தான். அது வந்து எல்லாமே அந்த வயரத்தால் செஞ்ச ஒரு வளையலும் அவங்க அப்பாவுக்கு அதே மாதிரி தங்கத்தால் செஞ்சு ஒரு காப்பு தான் கொடுக்குறாங்க. அவங்க அப்பாவும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு பாசிட்டாங்க. இல்லை எங்களோட அன்பளிப்பு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சிடும் அதே மாதிரி வேறு ஒரு இது கொடுக்குறாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. எனக்கு உங்கள் 2 பேரும் குழந்தைங்களாக பெற்றது சந்தோஷம், அதாண்டி வேறு எதுவுமே வேண்டாம் சொல்கிறாங்க. உங்கள் அன்பு மட்டும் போதும் சொல்கிறாங்க. அம்மா எங்களுக்கு வந்துட்டு புரியுது நீங்கள் எங்கள் மேலே எந்தளவுக்கு பாசம் வச்சுருங்க சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க, இருந்தாலும் எங்களோட சின்ன ஒரு அன்பளிப்பு தான் நீங்கள் வாங்கிக்கணும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம டைங்கோட அப்பா பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா சொல்கிறாங்க. சீக்கிரமே இந்த வீட்டில் அடுத்து ஒரு விழா நடக்கணும், அது வந்து திருமண விழாவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ டேங்கும் சரிங்கப்பா சொல்கிறாங்க. சரி வாங்க போகலாம் சொல்லி இப்போ 4 பேர் விட வராங்க. இந்த பக்கம் நம்ம நம்பிச்சுட்டு பசங்க கிராண்ட்மா கிராண்ட்ஃபா திருமண நாள் வாழ்த்துக்கார சொல்கிறாங்க. நன்றிப்பா சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இப்போ ஜின்னு வராங்க. இப்போ ஜின்னு நம்பிச்சிடும் குழந்தைங்க 4 பேரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இப்போ நம்ம டேங்க நம்ம பார்க்குறாங்க. டேங்க் வச்சு தள்ளி நின்றுப்பாங்க. அடுத்த வருஷம் என்னோட டேங்கும் அவங்க மனைவி வாங்கிக்கணும் என்கிட்ட, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது டேங்க் ஒரு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம டேங்கோட அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விழாவும் தொடங்க ஆரம்பிக்குதுரா. ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க பார்க்குறாங்க. பிரின்ஸ் டேங் அப்படி கூப்பிட்றாங்க. டேங் திரும்பி பார்க்குறாங்க. அப்படி அங்கே ஒருத்தவங்க முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ கோமா இருக்கணும் சொல்லிட்டு கிட்டே வராங்க. சொல்லுங்கள் பிரின்ஸ் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஓ பிரின்ஸ் ஜங்குக்கா சொல்கிறாங்க. நீ அப்படி தான் கூப்பிட்ட பிரின்ஸ் டேங் தானே கூப்பிட்டா சொல்கிறாங்க. அது அப்படி தான் கூப்பிடுவான் சொல்கிறாங்க. சரி என்ன உனக்கு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தே 1 மாதம் ஆகுதுரா சொல்கிறாங்க. அதுக்கு என்னடா பண்ண முடியும் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் எத்தனை டைம் உன்னை பார்க்கணும்னு நான் முயற்சி பண்ண தெரியுமா, நான் உன்னால் பார்க்க முடியாது, எங்கே தான் போயிட்டு அப்படி கேட்குறாங்க. இப்போ டேங் பார்க்குறாங்க. அது கொஞ்சம் எனக்கு வேலை சொல்கிறாங்க. எனக்கு புரியுது நீ எப்போது வேலையில் மூழ்கி போயிடும் சொல்லிட்டு, ஆனால் நண்பர்களுக்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணுங்களா அப்படி சொல்கிறாங்க. சரி கோவப்படா சொல்லிட்டு முடிச்சாங்க. டேங்க ஒருத்தர் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இது பார்க்குற டேங்கோட நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம காய் பார்க்குறீங்க என்ன மறந்துட்டீங்க சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு இப்போ அவங்க கை கொடுக்குறாங்க. 3 பேருமே சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்கள் அப்பா அம்மாலாம் சொல்கிறாங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ வாங்க வந்து உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. டேங் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உனக்கு என்ன அடிபட்டுருக்கா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. போய் சொல்கிறேன் நீ உனக்கு அடிபட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க. டேங் பார்க்குறாங்க. உன்ட்டு போய் சொல்ல முடியுமா சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படி கேட்கவும் இப்போ டேங் சொல்கிறாங்க. யார் அது சொல்கிறாங்க. அது வாங்கோட ஆளு சொல்கிறாங்க. வாங்கோட ஆளு ஆமாம் வாங்கோட ஆளும் சில புது எதிரிகளும் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க எல்லாம் சரியாயிட்டு சொல்கிறாங்க. பயிற்சி கொடுத்துக்கு ஒன்றும் ஆகலை அப்படி சொல்லிட்டு டேங் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இங்கே பாரு நீ எப்பவும் தனியாகவே பண்ணணும், எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு நினைக்காது, என்னையும் கூப்பிட சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் நீ வா சொல்லிட்டு இப்போ எல்லாரும் உட்கார வைக்கிறாங்க. எல்லாருமே வராங்க. எல்லாரும் வந்து டேங்கோட அப்பா அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவங்களோட அன்பளிப்பை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டேங்கோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் எல்லாரும் எதுவும் சாப்பிட்டு தான் போகணும், இங்கே நிகழ்ச்சிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பாருங்க சொல்கிறாங்க. சரிட்டு இப்போ அந்த நிகழ்ச்சியெல்லாம் தொடங்குது. முதல்ல வந்து டான்ஸ் நடனம் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மியூசிக்லாம் வாசிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. சில கதைகள்லாம் கூட போட்டிருப்பாங்க. எல்லாமே பார்த்து சந்தோஷமாக இருக்காங்க. அந்த நாள் அழகாக போயிருக்கும். அதனால் இரவு தான் எல்லாரும் நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம யங் பார்க்குறாங்க. உங்க கூட மதுபானம் அருந்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நினைக்க உங்க கூட வந்துட்டு மதுபானம் அருந்தி ஆகும்னு சொல்கிறாங்க. சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் போகலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பக்கம் நம்ம எவ்வளோ நம்ம ஜிம்லாமல் பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து வீட்டுக்கு போக முடியாது, இங்கே தங்கிடலாம் சொல்லிட்டு அவங்க தங்கிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு மெக்கு நம்ம 4 பேர் உட்காந்துருக்காங்க.
அந்த காலத்துக்கான அந்த ஒயின்லாம் இருக்கும்லடா, அதுக்கு எனக்கு ஒரு ஒரு பாட்டில் மாரி, அது பாட்டில்னு சொல்ல முடியாது. ஒரு பிங்கான் மாரி இருக்கும். அதுதான் அதில இருக்கும். அத வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இது ரொம்ப பழமையான சரக்காம், நல்லாயிருக்கும் சொல்றாங்க. அப்படியா? ஆமா. இது பழமை வாய்ந்தது, நல்லாயிருக்கும் சொல்லிட்டு அந்த காய் ஒண்ணு குடுக்குறாங்க. இது வந்துட்டு என்னோட அரண்மனையில எடுத்துட்டு வந்தா சொல்றாங்க. இப்ப ஜங்கு பார்க்குறாங்க, நானும் தான் எடுத்துட்டு வர சொல்லி அவரு குடுக்குறாங்க. இப்ப நம்ம டேங்க் பார்க்குறாங்க, மெக் எங்க அப்படி கேட்குறாங்க. மெக் எடுத்து வைக்கிறாங்க. இது எங்களோடது சொல்லிட்டு. இப்ப எல்லாருமே வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, டேங்கோட முகம் அப்படியே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல டேங் சொல்றாங்க. சொல்லி ஜங்கு சொல்றாங்க. என்ட்ட இதை மறைக்கிறியா கேட்குறாங்க. நான் என்ன உன்ட்ட மறைக்க போகிறேன், நான் மறைச்சா நீ தான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படி கேட்குறாங்க. இல்லை இது ஏதோ வித்தியாசமாக இருக்கு, எனக்கு கண்டுபிடிக்க முடியலையே சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஆமாம் ஆமாம், எனக்கு வித்தியாசமாக தெரியுது. எப்போதும் வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ கோவமாகவே இருப்பியே, உன்னோட குதிரை இருக்குமே ஹாக்கி அது மாதிரி இருப்பியே, ஒரு மாதிரி கோவமா கண்கள் வந்து அப்படி இருக்குமே, இன்னைக்கு பார்த்தா வித்தியாசமாக இருக்கே சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீ எதை மறைக்கிற சொல்லு, நீ உண்மை எதுங்கிட்ட மறைக்கிற சொல்கிறாங்க. டேங் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காய் தான் டேங்க் வந்துட்டு நிறைய குடிக்க வச்சுட்டாங்க. இப்போ டேங்க் குடிச்சிட்டாங்க, அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இப்போ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. ஜங்கு காயும் மெக்கு 3 பேர் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, நீ காதலை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட கேட்குறாங்க. காதலா சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க, காதலை பற்றி நான் என்னடா நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. காதல் வந்து ரொம்ப அழகானது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. உனக்கு அந்த அனுபவம் இருக்கா அப்படி கேட்குறது நம்ம கேட்குறாங்க. காய் பார்க்குறாங்க. அனுபவம் எங்கேருந்து இருக்குது, நான் தான் வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு போரில் இருக்கேனே, அப்புறம் மற்ற நாளில் உங்களோட இருக்கேன், அப்புறம் எனக்கு ஒரு காதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. மெக்குக்கு சிரிப்பு வந்துடுது. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம். அப்புறம் ஜங்கு பற்றி கேட்குறாங்க. உனக்கு சொல்கிறாங்க, நானும் உன மாதிரி தான் இருக்கேன், எப்போதும் என்னுடைய வேலைகள், அதை தாண்டி என்னோட அரண்மனை, அதை தாண்டி எனக்கு என்ன தெரியும், உங்க கூட தானே இருக்கேன், எனக்கு கூட காதல் எப்படி வரும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இது இப்படி காதல் பற்றி எதுக்காக பேசுகிற அப்படி கேட்குறாங்க. இப்போ காயும் ஜங்கு மெக்கு 3 பேர் ஒருத்தர் மாதிரி பார்க்குறாங்க. இப்போ டேங்க் பார்த்தா ரொம்ப அழகாக சிரிக்கிறாரு. அந்த ஒயின் பாட்டில் கையில் வச்சுட்டு இங்கே பாரு என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. இப்போ இந்த ஒயின் பாட்டில் பார்க்கும்போது டேங்க் ஜிம்மில் பார்க்குற மாதிரியும் இருக்குது, ரொம்ப அழகு அப்படி சொல்கிறாங்க. எது அப்படி கேட்குறாங்க. அவன் தான் சொல்லிட்டாங்க. யார்டா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஏய் இங்கே பாரு டேங் சொல்கிறாங்க. நீ யாரையும் காதலிக்கிறியா அப்படி கேட்குறாங்க. உனக்கா காதல் வந்துருக்க சொல்கிறாங்க. நானும் மனுஷன் தானே சொல்கிறாங்க. நீ மனுஷன் தானேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் உனக்கு காதல் சொல்கிறாங்க. நீ எது காதல்லாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கல் நம்பிங்க ஒரு உண்மையை சொல்லி யாரையும் காதலிக்கிறே என்ன, அது எந்த கிங்டமோட பிரின்ஸஸாக யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேங் பார்க்குறாங்க. ஏன் பிரின்ஸஸாக காதலிக்கணுமா சொல்கிறாங்க. வேற அப்படி கேட்குறாங்க. இப்போது டேங் பார்க்குறாங்க. காதல் யார் வேணாலும் வரலாம் சொல்கிறாங்க, யாருக்கு யார் வேணாலும் வரலாம் சொல்கிறாங்க. புரியலையே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங்க் தான் வந்துட்டு அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நான் இப்போ சொல்ல மாட்டேன், நேரம் வரும்போது சொல்கிறேன். இதுக்கு நேரம் வரும்போது ஐயோ அது வரைக்கும் எங்களுக்கு தாங்க முடியாது, மண்டை படிச்சுன்னு சொல்லுடா சொல்கிறாங்க. இல்லை இப்போ நான் சொல்ல மாட்டேன், சரியாக நேரம் வரட்டும். என்னோட காதலை நான் என்னோட காதலிக்கிறவங்கள்ட்ட நான் சொல்லணும். அவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்ன காதலை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்கள உங்கள் கண்முடிய கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க சொல்கிறாங்க. இப்போ நான் கிளம்புற சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. நான் கிளம்புற சொல்கிறாங்க. நீ குடிச்சிருக்கா சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்லிட்டு அவர் அப்படி குதிரை எடுக்கிறாங்க. குதிரை எடுத்துட்டு இப்போ அவங்க கிளம்புறாரு. எங்கே போகிறோம் அப்படி கேட்குறாங்க. தெரியல சொல்கிறாங்க. இந்த பக்கம் காய் கொஞ்சம் புரியவே இல்லை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான், டேங் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் சொல்லிட்டு 3 பேருமே சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேங்கோட குதிரை அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. டேங் வந்து குதிரையில் ஏறி உட்காந்துருக்காங்க. குதிரை பாட்டுக்கு ஒரு மணி நடந்துட்டு இருக்கு. உனக்கு தெரியல இப்போ நம்ம எங்கே போகணும்னு சொல்லிட்டாங்க. தெரியும் சொல்லிட்டு தலையை வந்து ஆட்டுது. இந்த பக்கம் பார்த்தா ஜிம்மி மட்டும்தான் அவர் குட்டியில் தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டில் அவங்க அம்மா இல்லை. இந்த பக்கம் நம்ம டேங்கோட குதிரை அந்த குடில் பக்கம் இருக்கலாம், அங்கே தான் நோக்கி வந்துட்டு இருக்கு. டேங்க் பார்க்குறாங்க. அப்புறம் சந்தோஷமாக இருக்காங்க. வர ரொம்ப சந்தோஷமாக ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவர் பார்க்குறாங்க. கரெக்டாக நம்ம ஜிம்மியோட வீட்டுக்கு முன்னாடி அந்த குடிலுக்கு முன்னாடி குதிரை வந்து நின்றுட்டு இருக்கு. அந்த குதிரை விட்டு டேங்க் இறங்குறாங்க. அவர் ரொம்ப மோசமான குடிக்கல, ஓரளவுக்கு தான் நிதானமாக தான் இருக்காரு. இப்போ அவர் பார்க்குறாங்க. நீ போயிட்டு மறைஞ்சிக்கோ அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அதுவும் சொல்லிட்டு தலையை ஆட்டிட்டு போயிடுது. இந்த பக்கம் ஜிம்மின்னு பார்த்தா அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டேங் அந்த குடியில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சாத்தி அதை விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வராங்க. வந்து பார்த்தாக்க நம்ம ஜிமின் அழகாக அப்படி ஏஞ்சல் போய் தூங்கிட்டு இருக்காங்க. அவர் தூங்கும்போது கூட அவருடைய அந்த கிரீடம் இருக்குல்ல அது தலையில் தான் இருக்குது. டேங்க் பார்க்குறாங்க. அப்படியே கிட்ட வந்துட்டு அவர் பக்கத்தில் வந்துட்டு பேச முகத்தை வச்சுக்கணுமா பார்த்துட்டு இருக்காங்க. என்னை தூங்கவே விடாமல் பண்ணிவிட்டு நீ மட்டும் நல்லா தூங்குறல சொல்லிட்டு டேங்க் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அவரே பார்த்துட்டு இருக்காங்க. இதோடைய நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, பாய், டேக் கேர் எவ்ரிவன்.